ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, உள்ளே என்னென்ன தகவல் இருக்குது, நமக்கு பேசிக்காக இது யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் பெயர் பார்க்கும்போது சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. என்ன வேலை பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் பவர் சூப்பர்வைசர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தகுதின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் எனி டிகிரி அல்லது பிஇ அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது எனி டிகிரி ஆர் பிஇ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பணி இடம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. திருமுடிவாக்கம் சென்னை அப்படிங்கிற பணி இடம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ சென்னையில் திருமுடிவாக்கம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன், அங்கே தான் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, 8 hours டியூட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அனுபவம் பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 முதல் 5 வருடம் அனுபவம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரெஷர் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகலை, கரெக்டுங்களா. ஃப்ரெஷர் கேட்டகரியிலே வரல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மேபி ஃப்ரெஷராக இருக்கிறவங்க விசாரித்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா பாலினம் கொடுத்து ஆண்கள் மட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதாவது ஆண்களுக்கான ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வயது 18 வயதுக்கு மேல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சலுகைகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ரூம் வசதி, சாப்பாடு வசதி, கூடுதலாக அலவன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3மே பெனிஃபிட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது, ஓகேங்களா. அதுக்கப்புறமா சம்பளம் போட்டு நமக்கு இந்த சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வரை, அதாவது இது முதல் அது வரைன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாப் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். ரெகுலராக நீங்கள் ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.